அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டாடா 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ஸோ ரயில்வேஸ் குரூப் டிக்கான ஒரு புது பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸஸோடைய டீட்டெயில்ஸை சொல்லிடுறேன். இந்த கிளாஸஸ் மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. அஃபிஷியல் சிலபஸ் கிளாஸஸ் மார்ச் 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மார்ச் 9ஆம் தேதி தான் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்ன்றதையும் மறந்துடாதீங்க. குரூப் டியோடைய அப்ளிகேஷன் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்ச் 9ஆம் தேதி தான் கடைசி. அண்ட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. வேறு யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்க இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிட்டோமா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு கூட ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருந்தோன்னா மார்ச் 13ஆம் தேதி 12ஆம் தேதி கிட்ட அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மாடிஃபிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆனோடனே அதில் கொஞ்சம் மாற்றிக்க முடியும், ஒரு சில விஷயங்களை மாற்றிக்க முடியும். ஸோ இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம சொன்ன அந்த பேட்ச், இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் 3.1 இந்த ரயில்வே குரூப் டிக்கான தேர்ட் பேட்ச், நம்ம இன்ஸ்டியூட்டோடைய 3வது பேட்ச். ஸோ இந்த பேட்சோடைய இந்த டீட்டெயில்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம், அதை நான் சொல்கிறேன் கடைசியில். பட் 4 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குரூப் டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஜென்ரல் சயின்ஸாக இருக்கட்டும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆகட்டும், மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஆப்டிடியூட்னு சொல்கிறோம், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னு 4 சப்ஜெக்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி ஆர்கனைஸ்டாக கிளாஸஸோட பார்த்து படிச்சுக்கலாம் அப்படின்றதுல தான் இந்த ப்ரிப்பரேஷனே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்லையும் எந்தெந்த அப்ரோச் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். இப்போ ரீசனிங்கில் ஒரு 20-25 டாபிக் இருக்குன்னா அதை நம்ம எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோமோ ஃபுல் மார்க் எடுக்க வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணணும். 30க்கு 30 வந்துட்டு எடுக்க ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்றதாக இருக்கட்டும். ஆனால் அதே இப்போது மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு ஆல்ரெடி நமக்கு ஆப்டிடியூட் ஸ்டாஃபாக விமல் சார் இருந்தாங்க. பட் அவங்க ரிலீவ் ஆகிட்டதுனால இப்போ புதுசாக இன்னொரு ஃபேக்கல்ட்டியை வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க தான் இந்த செஷனுக்கு, ஸோ இந்த பேட்சஸ்க்கு ஃபுல்லாகவே இனிமேல் புது ஸ்டாஃப் தான் அவங்களுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கு மாதிரியே ரீசனிங் அடுத்தபடியாக முக்கியமாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூடுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரீசனிங் மாதிரியே நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் மூலிமா படிச்சுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக ஆப்டிடியூட் இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனா அதை சயின்ஸுக்கு கொண்டு கொடுக்கலாம். ஜென்ரல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அப்படின்னு. ஏன்னா சயின்ஸுக்கு மட்டும் தனியாக வெயிட்டேஜ் வந்து 25 கொஸ்டின் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில். 4வதாக தான் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் அதுலேயும் ஜென்ரல் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் பேசிக்ஸாக நம்ம சில விஷயங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ அது ரொம்ப டீப்பாக போகணுன்றது அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க, கேட்குறதே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆஷிக் சார் இருந்தாங்க. ஸோ அவங்க இப்போ ரிலீவ் ஆனதுனால கூடிய சீக்கிரம் புது அப்டேட் வந்துடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்களே அதை ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுலையும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு நடப்பு நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். இந்த பேட்டர்னில் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃபர்ட்ஸ் தான் எல்லாமே. எந்த அளவுக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கைக்கூடி வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எக்ஸாம் டேட்டு தான் நமக்கு கொஞ்சம் வல்னரபிளாக இருக்குது. ஆக்சுவலாக எக்ஸாம் எப்போ வரும்ன்றதை நம்மளால் சின்னதாக கெஸ் தான் பண்ண முடியுது. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஒரு வகையில் எக்ஸாம் வந்துட்டு இந்த மே மாதம் கூட வரலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது. சார் மே மாதம் வருதுன்னா இப்போ தான் மார்ச் வந்துட்டோம், இன்னும் 2 மாதத்தில் படிக்க வேண்டியது இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கலாம் இல்லையா. அது கஷ்டம் தான் உண்மையாகவே. இப்போ மே மாதம் எக்ஸாம்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். 2 மாதத்தில் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போடணும், ரொம்ப அதிகமான எஃபர்ட்ஸ் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேப்பா, சொன்னல. ஸோ அதை நம்ம அந்த எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் போடணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா மே மாதம்ன்றது 2 மாதத்தில் நம்ம இவ்வளோ சிலபஸை படித்து முடிக்கணுன்ற பட்சத்தில் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் எதுவோ அதை மட்டும் நம்ம நல்லா வந்துட்டு படித்து வச்சுக்கணும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு மேலோட்டமாகவாச்சு அட்லீஸ்ட் அதை விட்டுறாமல் முடிஞ்சளவு ஒரு ரீடாச்சும் பண்ணிடுற மாதிரி படிச்சுக்கிற வேண்டியது இருக்கும். 2 மாதத்தில் எக்ஸாம் வருது மே மாதம் அப்படின்னா. ஆனால் இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸோடைய செகண்ட் ஸ்டேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் என்டிபிசிக்கு இப்போ எக்ஸாம் நடக்க போகுது, ஆல்ரெடி ஏஎல்பிக்கோ ஜேஇக்கோலாம் எக்ஸாம் நடந்துருச்சு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குரூப் டி எக்ஸாம் நடத்த போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஜூலை மாதமோ ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் இந்த எக்ஸாம் வந்துட்டு வர மாதிரி இருக்கும்.
ஸோ ஒன்று வந்தால் மே மாதத்தில் வரலாம், அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே வரலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஒரு யோசிக்கிற தன்மையாக இருக்கிறது கன்ஃபார்மாக எதையுமே நம்மளால் சொல்ல முடியல. பட் என்ன சொல்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ அந்த ரெடி ஆகிறதுக்கான இந்த கிளாஸஸாக இது இருக்கும்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இந்த குரூப் டி பேட்சஸில் அதுக்காகவே நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸை கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் உடனே கிளாஸஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் லைவ் கிளாஸஸ்க்காக வெயிட் பண்ணணும் இல்லை, ஆல்ரெடி சில கிளாஸஸ் ரெக்கார்டாக கொடுத்துருக்கிறதுனால அதை நீங்கள் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் ஆஃபரோடு ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆப் லிங்க் இருக்கும், எல்லா வீடியோஸ்லையுமே செக் பண்ணி பாருங்கள். iOS ஆண்ட்ராய்டோ ரெண்டுலையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதில் இன்ஸ்டால் கொடுத்து ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் தமிழ்நாடுன்றதை கிளிக் பண்ணி உள்ளே லாகின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஸ்டோர் அப்படின்ற செக்ஷனில் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுடைய கேட்டகரிஸும் வரும். ஸோ டிஎன்பிசியோ, எஸ்எஸ்சியோ, ரயில்வேஸோ, அதில் ரயில்வேஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிற போது உங்களுக்கு எல்லா கோர்ஸஸும் வரும். அதில் சோழன் எக்ஸ்பிரஸ் 3.2ன்ற கோர்ஸை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஸோ டெமோ கிளாஸாக இருக்கட்டும், முக்கியமாக ஸ்டடி பிளான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்பா. ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஸ்டடி பிளான்னு ஒரு டேப் இருக்கும். ஸ்டடி பிளான் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸோடைய இந்த டைம் டேபிள்ன்றது நமக்கு வரும். எந்த டைமில் எந்த ஸ்டாஃப் என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு அது ஆப்டிடியூட் மட்டும் கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்கும். ஸோ ஆப்டிடியூடுக்கான அந்த அந்த டைம் டேபிள் வந்துட்டு கூடிய சீக்கிரம் புது ஸ்டாஃப் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க, அதை மட்டும் அப்டேட் பண்ணிடுவோம். மற்றபடி மற்ற கிளாஸஸ் ரீசனிங், அருண் பிரசாத் சாரோ, ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்னுடைய கிளாஸஸோ கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இது ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து என்னோடது போயிட்டுருக்குது. லைவ் கிளாஸஸ் வந்து அடுத்தடுத்து என்னென்ன வரப்போகுதுன்ற டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்டடி பிளான் அந்த பேட்சுக்கானதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த டைமில் என்ன ஸ்டாஃப் எடுக்கிறாங்கன்றதுக்கு அடுத்த மாதிரி லைவ் கிளாஸஸ் கவனிச்சிக்க முடியும். அதுக்கடுத்து நீங்கள் ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறது ஆஃபரோட ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே பை நவுன் இருக்கும். அதுக்கு பதிலாக சி ஆஃபர்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த சி ஆஃபர்ஸை கிளிக் பண்ணி இந்த அவைலபிள் ஆஃபர்ஸில் Y890 அந்த கோடை டைப் பண்ணும்போது உங்களுக்கு 22% 22% ஆஃபர் குறையிறதை பார்க்க முடியும். அட் சேம் டைம் ஒரு சில ஆஃபர் டேஸில் டபுள் வேலிடிட்டி இருக்கும். ஸோ அந்த டபுள் வேலிடிட்டியை பற்றி ஓரளவு ஐடியா இருக்கணும், ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, நான் மெயில் ஐடி சொல்கிறேன். அண்ட் இல்லை சார் எனக்கு இது ஓகே, நான் வந்துட்டு இப்போ பார்த்தபடி எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கோடை யூஸ் பண்ணி மேலே யூஸ் காயின்ஸ்னு ஒரு டிக் இருக்கும். ஸோ அந்த டிக் கொடுத்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் உங்களுக்கு ஆப்பில் சேர்ந்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து குறையும். ஸோ இப்போ அது வந்துட்டு குட்டியான அமௌண்ட்டு, காயின்ஸ் கம்மியாக இருக்குன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபாலேருந்து காயின்ஸ் அதிகமாக இருக்குன்னா 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் கூட குறையும். ஸோ அது காயின்ஸை பொறுத்து குறையும். காயின்ஸ் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஆப் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ நீங்கள் குவிசஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா அது மூலிமா நீங்கள் வந்துட்டு இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் நார்மல் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா மை கண்டென்ட் அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ அந்த கிளாஸோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்துட்டு பார்த்துக்க முடியும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எக்ஸாம் டேட்ஸை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டிலே பண்ணவே பண்ணாதீங்க. டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டிடியூட்லேயே 2-3 பேட்சஸ் வந்துட்டு நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த காம்படிட்டர்ஸை விட ஓவரால் தமிழ்நாட்டில் ஓவரால் இந்தியாவிலலாம் நம்ம காம்படிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மைண்டில் வச்சுட்டு நல்லபடியாக படிக்க ஆரம்பிச்சுங்க. இதான் இன்ஃபர்மேஷன். அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா kishore.mohankumar@tara24/7.com அண்ட் என்னுடைய டெலிகிராம் ஐடியா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும், அண்ட் நம்ம சேனல் tara24/7 தமிழ் சேனலோடைய ஐடியா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேட்சை வந்துட்டு ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சஜஷன் சார், நான் வந்துட்டு ரயில்வேஸ் படிக்கிறேன், குரூப் டி படிக்கிறேன், பட் டிஎன்பிசியில் குரூப் 4 10th லெவல் அதுவும் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எஸ்எஸ்சியில் MTS இருக்குது, அதுவும் 10th லெவல். ஸோ 10th லெவல் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணால் அதிகமாக கண்டிப்பாக காஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எனக்கு ஒரே ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையுமே பார்க்க முடியுமானா அந்த பேட்ச் தான் ஆல் இன் ஒன் பேட்ச் தமிழ்நாடு மெகா பேக். ஸோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு 2 வருஷத்துக்கு உங்களால் எல்லா வீடியோஸையுமே பார்க்க முடியும். எல்லா பேட்சையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அது போக டெஸ்ட் சீரிஸ் அண்ட் இபுக்ஸ்னு எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு மெகா பேக். அதையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு டபுள் வேலிடிட்டி 2 வருஷம் வேலிடிட்டியோட ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு Y890 அந்த கோடை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் kishore.mohankumar@tara24/7.com அஃபிஷியல் மெயில் ஐடி. வேறு டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.